This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரூபாய் 500 முதல் 30,000 வரை கிராமப்புறங்களில் தொழில் செய்பவர்களுக்கு லைசென்ஸ் கட்டாயம். தமிழக அரசு கிராம பகுதியில் தொழில் செய்பவர்களுக்கு லைசென்ஸ் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2025ஆம் சட்டம் மூலம் 48 தொழில்களுக்கு லைசென்ஸ் கட்டாயம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு டீ கடை உள்ளிட்ட அனைத்து தொழில்களுக்கும் உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கியுள்ளது. இது குறித்த அரசாணையும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதில் பல்வேறு விமர்சனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து வணிகம் மற்றும் தொழில் உரிமம் வழங்குவதற்கான விதிகள் 2025 என்ற சட்டத்தை கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. இதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்ததால் அரசாணை வெளியிடப்பட்டு தற்பொழுது சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் வணிகம் அல்லது தொழில் செய்பவர்கள் இனி அதற்குரிய கட்டணம் செலுத்தி கட்டாயம் உரிமம் பெற வேண்டும். இது டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. பழைய பேப்பர்கள், இரும்பு பொருட்கள் விற்பனை, கொரியர் சேவைகள், அச்சகம், இறைச்சி மீன் கடைகள், தையல் தொழில், சலவை கடைகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட 119 சேவை தொழில்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த தொழில்களுக்கு கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்ற வகையில் குறைந்தபட்சம் 500 முதல் 30,000 வரை லைசென்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தின்படி நகர்ப்புற அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுபோல தொழில்கள், உற்பத்தி மற்றும் சேவைகள் என பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் உட்பட தொழில்களுக்கு தொழில் மற்றும் கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்ற வகையில் 250 ரூபாய் முதல் 3,000 வரை லைசென்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 முதல் 2,50,00,000 வரையிலான முதலீடு உள்ள தொழில்களுக்கு 750 ரூபாய் முதல் 5,000 வரையும், அதற்கு மேற்பட்டவைகளுக்கு 35,000 முதல் 50,000 ரூபாயும் லைசென்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும். அதன்படி டீ கடைகள், ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள், சலவை கடைகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட 48 தொழில்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது கிராமங்களில் தொழில் துவங்கும் முடிவில் உள்ளவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. குறிப்பாக டீ கடை வைக்க பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களிலும் கூட டீ கடைகளுக்கு வலுவான தேவை உள்ளது. இந்நிலையில் கிராமங்களிலும் தொழில் துவங்க லைசென்ஸ் கட்டணம் தற்பொழுது அரசும் அறிவித்துள்ளதால் கிராமப்புற தொழில்கள் இனி அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.